ஹலோ ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நாலேஜ் பாயிண்ட். நம்ம பாலிட்டிக்கான பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்ட் 6ல் இருந்த ஆர்டிக்கல் 152லேருந்து 237 வரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆர்டிக்கலில் இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 7, 8 அண்ட் 9 பற்றி பார்க்கலாம். ஸோ பார்ட் 7 பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்டவணை பிரிவு மாநிலங்கள், பி பிரிவு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றியது தான் இது. பட் ஆனால் இது இப்போ இருக்கான்னு கேட்டால் இப்போ இல்லை, இது இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. என்ன அட்டவணை பிரிவு மாநிலங்கள், பி பிரிவு மாநிலங்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டால், ஸோ முன்னாடி அதாவது 1950க்கு அப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்ஸை இப்போ இருக்க மாதிரி இல்லை. அப்போ ஒரு 4 பிளாக்காக 4 பார்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை தான் பார்ட் ஏ மாநிலங்கள், பார்ட் பி, சிடி இந்த மாதிரி பிரிவு மாநிலங்கள், பார்ட் பிரிவு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்ட் ஏ அப்படின்றது டைரெக்டாக பிரிட்டிஷ் கண்ட்ரோல்குள்ளே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்போ சென்னை, மும்பை இந்த மாதிரி, அதாவது ஒரு பெரிய சிட்டி அப்படி இருக்கும். அதுவே பார்ட் பி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான சமஸ்தானங்கள், அதாவது அது மன்னர்கள் ஆட்சி அவங்களுக்கு கீழே இருக்கும். பார்ட் சி அப்படின்றது குட்டி குட்டி ஸ்டேட்ஸ், மாகாணங்கள் இருக்கும். பார்ட் டி அந்தமான் நிக்கோபர் தீவுகள். ஸோ அதை பற்றியது. இது என்ன ஆயிடுச்சு, 1956 டைம்லலாம் இப்படி இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் கீழே இப்படின்ற மாதிரி பிரிவு மாநிலங்களாக இருக்க வேண்டாம், எல்லா மாநிலங்களுமே மொழி வாரியாக அந்தந்த அவங்கவுங்க பேசுகிற மொழியை வச்சு ஒரு மாநிலங்கள், இப்போ தமிழ் பேசுகிறவங்கன்னா தமிழ்நாடு, அந்த மாதிரி அவங்க மொழியை வச்சு மாநிலங்களாக பிரிக்கலாம் அப்படின்னு 1956ல் 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பார்ட் ஏ பிரிவு மாநிலங்கள், பிசிடி இந்த மாதிரி 4 பிரிவு மாநிலங்களாக இல்லாமல் ஒரே வகையாக எல்லா ஸ்டேட்டுமே ஒரே வகையாக அவங்கவுங்க மொழி வாரியாக பிரித்து இருந்துச்சு. அதனால் அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கல் 238 அப்படின்றது யூஸ் இல்லை. பிகாஸ் அந்த பிரிவு மாநிலங்களே இல்லை அப்படிங்கும்போது அது தேவையில்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 8. பார்ட் 8ன்றது யாரை பற்றி சொல்லுதுன்னா ஃபுல்லாக யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி தான் சொல்லுது. ஸோ யூனியன் பிரதேசங்கள் அப்படின்றது ஒரு பிரசிடெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் வரும். இப்போ நம்ம ஸ்டேட்டில் இருக்க மாதிரி சிஎம், அமைச்சரவை அந்த குழுவோட கண்ட்ரோல் அப்படின்னு இருக்காது. ஸோ யூனியன் டெரிட்டரி அப்படின்னா கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா பிரசிடெண்ட் கிட்ட தான் இருக்கும். பட் பிரசிடெண்ட் கிட்ட இருக்குது அப்படின்னா அங்கேயுமே சிஎம் அவங்களாம் இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு குடியரசுத் தலைவர், அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொன்று கேஸ் சொல்லுவாங்க, லியோட்டெனன்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரி அங்கே இருக்கும். ஸோ அவங்களையுமே பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி ஆர்டிகல்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆர்டிக்கல் 239A இது சில யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும் சட்டமன்றம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சட்டமன்றமும் இருக்கும், அமைச்சரவையும் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா புதுச்சேரி, டெல்லி இவங்கெல்லாம் யூனியன் டெரிட்டரிஸ் தான். பட் ஆனால் அங்கே சட்டமன்றம் இருக்கும், அமைச்சரவை இருக்கும். ஸோ இதெல்லாம் இது எல்லா யூனியன் டெரிட்டரிஸ்க்குமே இந்த மாதிரி இருக்காது, சில கேட்டகரிஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். இதை பற்றியது தான் ஆர்டிக்கல் 239A. அதுவே 239AA இது என்னென்னா டெல்லிக்கு மட்டும் அடிஷ்னலாக சில ஸ்பெஷல் கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்பெஷல் அம்சம் அப்படின்னு சொல்லலாம், அந்தஸ்து அப்படின்னு. இது எப்படி கொண்டு வந்தாங்க, 69வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணி 1991 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது டெல்லியை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு. ஸோ மொத்தமாக யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஸோ டெல்லியை மட்டும் என்ன சொல்கிறாங்க, நேஷ்னல் இந்த மாதிரி கேபிட்டல் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே சட்டமன்றம் இருக்குது, முதலமைச்சர் இருக்காங்க, அமைச்சரவை இருக்குது. அது இல்லாமல் லியோட்டனன்ட் கவர்னரும் இருக்காங்க. இந்த லியோட்டனன்ட் கவர்னர் அப்படின்றவங்க என்னென்னா ஒரு துணைநிலை ஆளுநர் மாதிரி பிரசிடெண்ட் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு இவங்களும் அடிஷ்னலாக இருப்பாங்க அப்படின்றது தான் இதுக்கு ஃபார் பட் இவங்களுக்கு இந்த மாதிரி அமைச்சரவை இருக்கும், இவங்களுக்குன்னு சில சட்டமன்றம், முதலமைச்சரும் இருப்பாங்க, அமைச்சரவையும் இருப்பாங்க, லியோட்டனன்ட் கவர்னரும் இருப்பாங்க. பட் கண்ட்ரோல்னு பார்க்கும்போது இந்த நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, காவல்துறை சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான முக்கியமான கண்ட்ரோல்ஸ்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த லியோட்டனன்ட் கவர்னருக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா இப்போ பாண்டிச்சேரியில் கூட லியோட்டெனன்ட் இருக்காங்க இல்லையா. இப்போ முன்னாடி லியோட்டெனண்ட்டாக தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க, இப்போ கைலைநாதர் அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ அவங்க சிஎம்மும் இருப்பாங்க, அடிஷ்னலாக இந்த கவர்னர் பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுற லியோட்டெனன்ட் கவர்னரும் இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்ற அதிகாரம் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 239AB இது என்ன அப்படின்னா ஒரு டெல்லியில் அந்த அரசியலமைப்பு செயலில் இருந்துருச்சு, இல்லைங்க அரசியலமைப்பு இல்லை நடைமுறைப்படுத்த முடியல, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது
குடியரசுத் தலைவர் வந்து சிறப்பு நடவடிக்கை அவங்களாவே எடுக்கலாம். ஸோ அரசியலமைப்பை வச்சு ஒரு நடவடிக்கை அங்கே எடுக்க முடியல அப்படின்னா பிரசிடெண்ட்டாக வந்து அவங்க சிறப்பு நடவடிக்கை எடுக்கலாம். இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டேட்ஸ்லலாம் நம்ம நெருக்கடி கால சட்டம் அப்படின்னு 352, 356 அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 239ல் பி, இது வந்து ஆர்டினன்ஸ் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புதுச்சேரி இந்த மாதிரி இருக்க இடங்கள்ல சட்டமன்றம் இருக்குது, சட்டமன்றம் இருக்கிற ஒரு யூனியன் டெரிட்டரியாக அது இருக்குது அப்படின்ற இடத்துல அங்கே வந்து இந்த லியூட்டனன்ட் கவர்னர் அவங்களுக்குன்னு ஆர்டினன்ஸ் வந்து இருக்கலாம், அவங்க ஆர்டினன்ஸ் வந்து பிறப்பிக்கலாம் அப்படின்றது தான். எப்போ அவங்க இதெல்லாம் பிறப்பிக்க முடியும் அப்படின்னா, சட்டமன்ற கூட்டம் அங்கே நடைபெற முடியல, சட்டமன்றம் கூட்டம் நடைபெற முடியாத மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா தான் அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 240 அப்படின்றது சில ரெகுலேஷன்ஸ் பற்றியது. யாருக்கு இந்த அதிகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பிரசிடெண்ட்டுக்கு தான் எக்ஸாக்ட்லி இந்த அதிகாரங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றியே சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 240 அப்படின்றது. இந்த ரெகுலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட் வந்து சில ஒழுங்குமுறை இப்போ இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில டேர்ம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது ஃபார் வந்து சம் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு மட்டும்தான் அதை வந்து பிரசிடெண்ட் வந்து உருவாக்கிக்கலாம். சில ரூல்ஸ் மாதிரி இல்லை ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற சில ஒழுங்குமுறைகளை பிரசிடெண்ட் வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ அதை பற்றியது தான் ஆர்டிக்கல் 240. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ அந்தமான் நிக்கோபர் இந்த மாதிரியான தீவு பகுதிகளில் அந்த முன்னாடி நம்ம டி பிரிவு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரியான அந்தமான் நிக்கோபர், லட்சத்தீவு, லடாக் இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஆர்டிக்கல் பார்க்கலாம். அடுத்தது ஆர்டிக்கல் 241. ஸோ இந்த 241 அப்படின்றது யூனியன் டெரிட்டரியோட ஹைகோர்ட் பற்றியது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூனியன் பிரதேசங்களுக்குன்னு உயர் நீதிமன்றமோ இல்லை ஒரு மாநில உயர் நீதிமன்றத்தான அதிகாரத்தையோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ தேவைப்படுற இடங்களில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் இப்போ வந்து புதுச்சேரியோட ஏதோ ஒரு கேஸஸ் இல்லை அந்த இடத்துல ஒரு யூனியன் டெரிட்டரி வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லைக்குள்ளார அவங்க இதை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அடிஷ்னல்ஸ் கொடுக்கறது. அந்த யூனியன் பிரதேசங்களுக்கு உயர்நீதிமன்றம் அமைக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு ஒரு மாநிலத்தோட உயர்நீதிமன்றத்தோட அதிகாரத்தை விரிவாக்கணும் அப்படின்னாலும் அது வந்து இந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் அது. ஸோ புதுச்சேரி வந்து மெட்ராஸோடைய ஹைகோர்ட்டோட எல்லை பகுதிக்குள்ளார வருது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 242 அப்படின்றது 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் பண்ணி 1936 மூலமாக இதை வந்து நீக்கிடுறாங்க. ஸோ 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்னு நம்ம என்ன சொன்னோம், மொழி வாரியாக வந்து மாநிலங்களை பிரிக்கிறது அப்படின்னு தான் சொன்னோம் இல்லையா. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு பிளாக் தான் வந்து இந்த ஆர்டிக்கல் 242 அப்படின்றது. ஸோ இதை வந்து இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதுவும் 7th அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வந்து 1956 இதை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இதுவரையிலையும் நம்ம பார்ட் 7ல் இருந்த பி பிரிவு மாநிலங்கள் நீக்கப்பட்டதா ஆர்டிக்கல் 238 பார்த்தோம். அதுக்கப்புறம் 239, 239ல் ஏ, அதில் AA, AB அண்ட் தென் அடுத்தது 240, 41, 42 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இது பார்ட் 7 அண்ட் பார்ட் 8க்குரியது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்ட் 9ல் இருக்கிற பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு திட்டங்கள் பற்றியது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளாக். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிக்கலும் கூட. நிறைய கொஷின்ஸில் இந்த ஆர்டிக்கல் ரிலேட்டபிளான நிறையா கொஷின்ஸ் வந்து டிஎன்பிசியில் ஆல்ரெடியுமே கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா 73rd அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்து 1992ல் அதுபடி தான் இந்த ஆர்டிக்கல் வந்து இந்த பார்ட் 9 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அடிஷ்னலாக. இது எப்போலேருந்து எக்ஸிக்யூஷனுக்கு வந்துச்சுன்னா 24th April 1993ல் தான். ஸோ ஆக்ட் வந்தது 1992, எக்ஸிக்யூஷன் வந்தது 1993ல். இது முக்கியமாக எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுதுன்னா கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பு. உள்ளாட்சி அமைப்புனால நமக்கு தெரியும், இப்போ நமக்கு தேவையானதை நம்மளே என்ன தேவை அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணிக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் தான். ஸோ அங்கே தான் இது அதிகமாக யூஸ் ஆகுது. இது ஒரு முக்கியமான நோக்கமாக கிராமப்புறங்களில் தன்னாட்சி வாங்குறது. தன்னாட்சினா நமக்கு தேவையானதை நம்மளே சரி செஞ்சுக்கிற மாதிரியானது. அண்ட் அதிகார பரவல், மக்களோட நேரடி பங்கேற்பு, அப்புறம் உள்ளூரில் நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ் வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறது. ஸோ இது மாதிரிலாம். அடுத்தது இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் ஒரு நிறைய 243லேருந்து 243O வரைக்குமான ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். 243 அப்படின்றது ஒரு டெஃபினேஷனை சொல்லுது. பார்ட் 9ல் இருக்கிற முக்கியமான என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்கோ அதுக்கான டெஃபினேஷன்ஸை விளக்கம்லாம் கொடுக்குது. 243A அப்படின்றது கிராம சபை பற்றியது. கிராம சபையோட அதிகாரங்கள் என்ன இருக்குது, கிராம சபை எப்போ கூடும், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறது. 243ல் பி பஞ்சாயத்து அமைப்புகள் அமைக்கிறது.
ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தோன்னா பஞ்சாயத்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான இது. 243ல சி பஞ்சாயத்து அமைப்பில் யார் யார் உறுப்பினர் இருப்பாங்க, என்ன தொகுதிகள் இருக்கும், அந்த அமைப்பு முறை எப்படி இருக்குது அதை பற்றியது. 243டின்றது இடஒதுக்கீடு பற்றியது. இப்போ உள்ளாட்சிகள்லையுமே வந்து எஸ்சி எஸ்டி அண்ட் தென் பெண்களுக்கு வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடஒதுக்கீடுகள் பற்றியது. 243இ அவங்களோட பதவிக்காலங்கள் 5 இயர்ஸ் அதை பற்றியது. அடுத்தது 243எஃப் அவங்களோட பதவி நீக்கம் பற்றியது. அண்ட் தென் அடுத்த ஆர்டிக்கல் ஜி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு இருக்க அதிகாரங்கள் பற்றியது. ஹெச் வந்து வரி விதிப்பு பற்றியது. ஐ வந்து மாநில நிதிக்குழுக்கள் பற்றியது. நெக்ஸ்ட்டு ஜே பார்த்தோன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் சம்மந்தப்பட்டது. கே வந்து தேர்தல், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் இந்த தேர்தல், உள்ளாட்சி தேர்தலை நடத்துது. எல் யூனியன் பிரதேசங்களுடைய பயன்பாடு, அந்த யூனியன் டெரிட்டரிஸ்க்கு மட்டும் பொருந்தும். எம் வந்து சில என்னென்ன விதிவிலக்குகள்லாம் இருக்குது, எதெல்லாம் பார்ட் 9க்கு பொருந்தாது அதை பற்றியது. என் பழைய சட்டங்கள், முந்தைய சட்டங்கள் கண்டினியூ ஆகும், ஸோ அந்த இது பண்ணது. 243O வந்து நீதிமன்றம் இதுக்கு தலையிடுவதற்கு தடை. ஸோ தேர்தல் தொடர்பான விஷயங்களில் நீதிமன்றம் வந்து தலையிட முடியாது. ஸோ அதை பற்றியது தான் 243O அப்படின்றது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 7, 8 அண்ட் 9 பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த ஆர்டிகல்ஸை கண்டினியூ பண்ணலாம். ப்ரீவியஸ் ஆர்டிகல்ஸுமே ப்ரீவியஸ் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல்லேருந்தே நம்ம இப்போ 243O வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் மீதி இருக்க ஆர்டிகல்ஸை ஹியர் ஆஃப்டர் நம்ம சேர்த்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மீ ஃபார் மோர் TNPC ரிலேட்டட் வீடியோஸ். தேங்க்யூ.